வணக்கம். 2 தோழிகள் கடற்கரையோரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு 2 பேருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்துல ஒருத்தி போட்டு இன்னொருத்திய பலார்னு அரைஞ்சிடுறா. இதனால அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்த உடனே போய் அந்த கடற்கரை மணல்ல அழுதுட்டே எழுதுறா. இந்த மாதிரி என்னோட தோழி இன்னைக்கு என்ன அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. ஒரு பெரிய பேரலை வந்து அந்த அடி வாங்கினவளை இழுத்துட்டு போகுது. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவ உயிரையும் பொருட்படுத்தாம காப்பாத்திடுறா. அப்போ அழுதுட்டே வந்து அங்க இருந்த பாறை மேல என்னோட தோழி இன்னைக்கு என்னோட உயிரை அவ உயிரையும் பொருட்படுத்தாம காப்பாத்தினா அப்படின்னு எழுதுனா. அப்போ அவ ஃப்ரெண்டு கேட்டா, ஏன் இப்படி எல்லாம் முதல்ல மணல்ல எழுதுன, இப்ப கல்லுல எழுதுற? அதாவது நீ எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்த, அதை வந்து மணல்ல எழுதுன, இந்த காத்தே அதை அழிச்சிரும். ஆனா நீ எனக்கு செஞ்ச நன்மைய நான் இந்த பாறையில எழுதுனேன். ஏன்னா என் வாழ்நாள் பூரா அது எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். இதே மாதிரி தாங்க, யார் நமக்கு செஞ்ச தீமையையும் நாம மணல்ல தான் எழுதி வைக்கணும். அப்பதான் சீக்கிரம் அதை மறந்துட்டு நம்ம வாழ்க்கையும் இனிமையா இருக்கும். மற்றவங்க செஞ்ச நன்மையை நாம எப்பவும் வாழ்க்கையில மறக்கவே கூடாதுன்றதுக்கு தான் இந்த கதை. வாழ்க வளமுடன்.